கும்பகோணம் அருகே 2ஆம் கட்டளையில் அமைந்துள்ள அருள்மிகு காமாட்சியம்மன் சமேத கைலாசநாத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 2ஆம் கட்டளையில் அமைந்துள்ள அருள்மிகு காமாட்சியம்மன் சமேத அருள்மிகு கைலாசநாத சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் முன்னதாக கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் உள்பட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க, சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பட்டு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு காமாட்சியம்மன் சமேத கைலாசநாத சுவாமி ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓமலூரில் விநாயகருக்கு கேரள செண்டை மூலம் முழங்க சீர்வரிசை கொண்டு சென்று பொதுமக்கள் பூஜை செய்து வழிபாடு செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரில் பால்கடை மாரியம்மன் கோவில் அருகே விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலை வைத்து பூஜை செய்து வழிபட்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு ஓமலூர் நகர மக்கள் பூஜை பொருட்கள், நெய்வேத்தியங்கள் மற்றும் சீர்வரிசைகள் ஊர்வலமாக கொண்டு சென்றனர். இந்த ஊர்வலத்தில் கேரள செண்டை மேளம் முழங்கவும், கேரள கதகளி நடன கலைஞர்கள் நடனம் ஆடவும், அதைத் தொடர்ந்து சீர்வரிசைகள் வரிசையாகவும் கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 44வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் RN ரவி, தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரும் இப்பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தருமான MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தனர். இதன் பின்னர் அறநல்கை பரிசுகளும் பதக்கங்களையும் அறிவித்து பதக்கங்களை வழங்கினர். இப்பட்டமளிப்பு விழாவில் மொத்தம் 9526 மாணவர்கள் இளமறிவியல் முதுநிலை பட்டம் மேற்படிப்பு மற்றும் முனைவர் பிரிவில் பட்டம் பெற்றனர். இதில் 3415 மாணவர்கள் நேரடியாகவும், இணைப்பு கல்லூரிகளில் இருந்து 6111 மாணவர்கள் தபால் மூலமாகவும் பட்டங்களை பெற உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கேயம் அடுத்த எல்லப்பாளையத்தில் குடும்ப தகராறில் மாமனாரை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு மருமகன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லப்பாளையத்தில் விவசாயம் செய்து வருபவர் பழனிசாமி. இவருக்கு அம்பிகா, ரவி பிரசாத் என்ற ஒரு மகள், ஒரு மகன் உள்ளனர். இந்த நிலையில் தன்னுடைய மகள் அம்பிகாவுடைய கணவர் ராஜ்குமார் என்பவர் படியூரில் ஹாலோ பிளாக் கம்பெனி நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் பழனிசாமி மற்றும் ராஜ்குமாருக்கும் இடையே கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் இரு குடும்பங்களுக்கும் சில வருடங்களாக பேச்சுவார்த்தை இல்லாமல் போயுள்ளது. இந்நிலையில் பழனிசாமி ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்த பொழுது எதிரே வந்த ராஜ்குமார் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து பழனிசாமியை சுட்டு கொன்று விட்டு பின்னர் ராஜ்குமார் தனது வீட்டிற்கு சென்று துப்பாக்கியால் தன்னையும் சுட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவரை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் ராஜ்குமாரும் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த துப்பாக்கிச் சூடு குறித்து ஊதியூர் மற்றும் காங்கேயம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேஜி கண்டிகையில் நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்த மலைப்பாம்பை அப்பகுதி இளைஞர்கள் பத்திரமாக பிடித்து வனத்துறையினரும் ஒப்படைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா கேஜி கண்டிகையில் நள்ளிரவில் ஊருக்குள் 10 அடி உள்ள மலைப்பாம்பு ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததை கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் 10க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு அந்த மலைப்பாம்பை லாபகரமாக பிடித்து வனத்துறை அதிகாரிக்கு தகவல் அளித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தாமதமாக வந்த வனத்துறை அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் மலைப்பாம்பை பத்திரமாக வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் நல்லாத்தூர் ஊராட்சியில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழா நடைபெற்றது. இதற்கு சிறப்பு அழைப்பாளராக நல்லாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா சிவா கலந்து கொண்டு தங்கள் ஊராட்சியில் உள்ள விவசாய பெருமக்களை முன்னிலைப்படுத்தி
விவசாயிகளின் திருக்கரங்களால் ரிப்பன் வெட்டி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் பேருந்து நிலைய நிழற்குலைக்கான நிதியை ஒதுக்கீடு செய்ததை அடுத்து பேருந்து நிலையத்திற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெங்கட்மணி, சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான சிவா, ஒன்றிய கவுன்சிலர் சுமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சும்புவார்சத்திரம் சிப்காட் பகுதியில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலையில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர். சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தின் பேரவை கூட்டமும் நிர்வாகிகள் கூட்டம் எடுத்த முடிவின் அடிப்படையில் இன்று முதல் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் CITU சங்கத்தை அங்கீகரித்திட வேண்டும், ஊதிய உயர்வு மற்றும் பொது கோரிக்கைகளின் மீது பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் CITU சார்பில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் CITU மாநில செயலாளர் முத்துக்குமார், மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் காணியானப்பட்டி கிராமத்தில் உள்ள பேக்கரி ஒன்றில் பாப்பனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது வேப்பங்குடியை சேர்ந்த 2 இளைஞர்கள் பேக்கரிக்கு முன்புறம் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்து என்ஜினை அதிவேகத்தில் இயக்கியதாக கூறப்படுகிறது. இதனை பாப்பனம்பட்டியை சேர்ந்த இளைஞர்கள் தட்டி கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது வேப்பங்குடியை சேர்ந்த 2 இளைஞர்களும் தங்கள் ஊரை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட நபர்களை அங்கு வரவழைத்து 5 இளைஞர்கள் மீதும் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த பாப்பனம்பட்டியை சேர்ந்த 2 இளைஞர்கள் காணியானம்பட்டி அரசு மருத்துவமனையிலும் 3 இளைஞர்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் தாக்குதல் நடத்திய வேப்பங்குடியை சேர்ந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாப்பனாம்பட்டி கிராமத்தினர் மற்றும் பேக்கரி கடை உரிமையாளர் அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேப்பங்குடியை சேர்ந்த இளைஞர் அங்கு வந்ததால் அவரை விசாரணை நடத்த போலீசார் தனியாக அழைத்து சென்றனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சூழ்ந்து கொண்டதால் அவர்களை விரட்ட போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இது தொடர்பாக சின்னாமணிப்பட்டி போலீசாரிடம் பாப்பனம்பட்டி கிராமத்தினர் புகார் அளித்தனர். மோதிக்கொண்ட இளைஞர்கள் 2 குழுக்களும் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் மேற்கொண்டு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சார் பதிவாளர் அலுவலக வளாகத்தில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதில் முழுமையாக கேஸ் நிரப்பப்பட்ட 6 சிலிண்டர்களும் 7 காலி சிலிண்டர்களும் வெட்ட வெளியில் ஆபத்தான வகையில் வைக்கப்பட்டுள்ளது. இறந்தவர்களை எரிக்கும் நடமாடும் எரிவாயு தகட வாகனத்திற்கு பயன்படுத்துவதற்காக இங்கு வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஓமலூர் காவல் நிலையத்தில் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இவற்றை அகற்றி எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சார் பதிவாளருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கத்தாரி பகுதியில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் சரியாக விநியோகம் இல்லை என்று கூறப்படுகிறது. அங்கு பொருத்தப்பட்டிருக்கும் டிரான்ஸ்பார்மர் அவ்வப்போது பழுதாக்கி விடுவதால் அதனை சரி செய்ய 10,000 ரூபாய் அப்பகுதி விவசாயிகள் மின்சார ஊழியரிடம் கொடுத்துள்ளனர். இருப்பினும் அந்த ஊழியர் பணத்தை பெற்றுக்கொண்டு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருக்கும் நெற்பயிர்கள் காய்ந்து போயுள்ளது. இதனை கண்ட விவசாயிகள் மிகவும் வேதனையடைந்து நாற்றம்பள்ளி குரு பவானி குண்டா சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த திம்மாப்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினர். இருப்பினும் அவர்கள் சமாதானம் ஆகாததால் மின்சாரத்துறை அதிகாரிகளை வரவழைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மின்மாற்றியை உடனடியாக சீர் செய்து தருவதாக கூறி உறுதியளித்ததால் அங்கிருந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.